ஹலோ டூட்ஸ், டாக்டர் சுரேஷ் சீதாராமன் கோயம்புத்தூர்லேருந்து. இந்த வீடியோ இந்த வருஷம் இன்ஜினியரிங் காலேஜ் செலக்ட் பண்ணுறதுக்கு தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய பெஸ்ட்டு காலேஜில் எது சார்? நான் கட்டுற பணத்துக்கு வேல்யூ இருக்குமா, நல்ல குவாலிட்டியாக இருக்குமா, எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லேயும் ஒரு காலேஜை நம்ம அலசி ஆரம்பிச்சிருக்கிறோம். இந்த ஃபீல்டில் 27 வருஷ அனுபவம், ஒரு காலேஜில் ப்ரொஃபஸராக இருந்து டீன் ஆகி என்னோடய 27 வருஷ அனுபவத்தில் ஒரு கல்லூரி எப்படி இருக்கணும், எப்படி இருந்தால் ஒரு ஸ்டூடெண்ட்டை அந்த கல்லூரி மாற்றும், அவருடைய எதிர்காலம் பிரகாசமாக இருக்கும், இதையெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கல்லூரிகளையும் நேரில் போய் பார்த்து ஆய்வு செய்து சில கல்லூரிகளை நம்ம வீடியோவாகவும் எடுத்துருக்குறோம். அந்த வீடியோவாகவும் வீலாகில் நான் கொடுத்துருக்குறேன். நீங்கள் பேரண்ட்ஸும் சரி ஸ்டூடெண்ட்ஸும் சரி ஒரு நிமிஷம் ரீல்ஸில் உங்கள் வாழ்க்கையை அடமானம் வைக்கிறீங்க. நான் ரீல்ஸை பார்த்து முடிவு பண்ண வேண்டான்னு சொல்லலை, ஆனால் ரீல்ஸை பார்த்து முடிவு பண்ணுறது சரியான ஒரு தேர்தலாக இருக்குமா, சரியான ஒரு தேர்ந்தெடுத்தலாக இருக்குமா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் நீங்கள் ஸ்லிப் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரீல்ஸையும் பாருங்கள், என்னுடைய சேனலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு காலேஜையும் உள்ளுக்குள்ளே போய் அங்கே லேப் விசிட் எப்படி இருக்குது, வாத்தியாரங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் என்ன ஃபீல் பண்ணுறாங்க, பிளேஸ்மெண்ட் எப்படி இருக்குது, பிளேஸ் ஆனவங்க என்ன சொல்கிறாங்க, பேரண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி ஒவ்வொரு வருஷமும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய கல்லூரிகளுக்கு நம்ம போகிறோம். அதே மாதிரி இந்த வருஷம் நிறைய கல்லூரிகளுக்கு போயிருக்கிறோம். கிட்டத்தட்ட 200 கல்லூரிகளை நேரில் பார்த்து ஒரு கல்லூரி எப்படி இருக்கணுங்கிறத ஒரு வாத்தியாராக NAC அட்டன் பண்ணி, NBA அட்டன் பண்ணி, NIRF ரேங்கிங்கெல்லாம் ஃப்ரேம் ஒர்க் பண்ணி ஒரு குவாலிட்டி அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூ என்னெல்லாம் கேட்குறாங்க, என்னென்னலாம் ஒரு கல்லூரியில் இருக்கணும், இது எல்லாத்தையும் மனசில் ஆழமாக பதிய வச்சு தான் இந்த வீடியோ உங்களுக்கு நான் கொடுக்குறேன். இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய கல்லூரிகள் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பிரகாசமான வாழ்க்கையை கட்டாயம் 200% கொடுக்கும் அப்படிங்கிறது நீங்கள் நம்பலாம். நீங்கள் அந்த கல்லூரியுடைய சட்டத்திட்டங்களுக்கு கட்டுப்பட்டு அங்கே போய் இருந்து 4 வருஷம் நீங்கள் படிக்கும்பொழுது 2ஆம் ஆண்டிலிருந்தே உங்களுக்கு இன்டர்ன்ஷிப் கிடைக்கிறதுக்கும் 4ஆம் ஆண்டு வருகின்ற பொழுது உங்கள் தகுதிக்கும் நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல சேலரியோட நல்ல வேலை வாய்ப்போடு நீங்கள் வருவீங்க என்பது உறுதியாக இதில் நான் சொல்கிறேன். வீடியோக்குள்ளே போகலாம். லிஸ்ட் ஆஃப் டாப் 30 காலேஜஸ் இன் தமிழ்நாடு டு ஸ்டடி எனி கோர்ஸ் அப்படின்னு போட்டிருக்கேன். நீங்கள் எந்த கோர்ஸ் வேணாலும் இங்கே இந்த மாதிரி கல்லூரிகளை நீங்கள் எடுக்கலாம். எனக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிடிக்குது சார், ஐடி பிடிக்குது, AADS பிடிக்குது, இப்போ நம்ம AI சப்மிட் இந்தியாவில் நடத்துனாங்க, நம்ம மோடிஜி 12 லட்சம் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, பெரிய பெரிய ஆட்கள்லாம் நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்களே தவிர எனக்கு AADS படித்தா வேலை வாய்ப்பு கிடைக்கும்னு யாரும் சொல்லலை. இந்த வார்த்தையை நான் அண்டர்லைன் பண்ணுறேன். விருப்பம் இருந்தால் நீங்கள் AADSஓ AAMLஓ கட்டாயம் படிக்கலாம். அப்படி படிக்கணும்னு நினைக்கக்கூடிய குழந்தைகள் இப்போ இருக்கக்கூடிய இந்த கல்லூரிகளை தேர்ந்தெடுக்கும்பொழுது உங்களுக்கு மிஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. நீங்கள் ஓரளவுக்கு தப்பிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதை தவிர நான் AADS படிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஆசையோட நிறைய கல்லூரிகளில் நீங்கள் போய் ஏறினீங்கன்னா வடிவேல் ஜீப் ஏறின மாதிரி ஏறிடுவீங்க. வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது மிக மிக கடினமாக இருக்கும். ஏனென்றால் டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது நம்ம நினைக்க முடியாத அளவுக்கு வேகமாக போய்கிட்டு இருக்கு. அது ஈடு கொடுக்குற அளவுக்கு கல்லூரி மூவ் ஆகணுங்கிறது தான். அப்படி பார்க்கும்போது இந்த கல்லூரிகள்லாம் கட்டாயமாக உங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தும். அந்த தொலைநோக்கு பார்வையோடு தான் இவங்கெல்லாம் செயல்பட்டு கொண்டு இருக்காங்கன்றதை பற்றி கணக்கில் வச்சுட்டு இந்த வீடியோ லிஸ்ட்டை நான் சொல்கிறேன். சென்னை பொறுத்தளவில் நான் இந்த லிஸ்ட்டை பொறுத்தளவில் நான் கவர்மெண்ட் கல்லூரிகளையும் கவர்மெண்ட் எய்டட் கல்லூரிகளையும் கொண்டு வரலை. பியூர் செல்ஃப் ஃபைனான்சிங் இன்ஸ்டிடியூஷனை மட்டும்தான் கொண்டு வந்திருக்கிறேன். சராசரியாக இன்றைக்கி ஒவ்வொரு செல்ஃப் ஃபைனான்சிங் இன்ஸ்டிடியூஷனும் குறைந்தபட்சம் 2.25 லட்சத்துலேருந்து ஒரு 3 லட்சம் வரைக்கும் நார்மலாக ஃபீஸ் ஹாஸ்டலுக்கும் காலேஜுக்கும் சேர்த்து வாங்குறாங்க. பெரும்பாலான கல்லூரிகள் என்ன பண்ணுறாங்கன்னா 4.25 லட்சம் 4.5 லட்சம் அப்படின்னு போயிட்டாங்க. சில கல்லூரிகள் 6 லட்சம் ஒரு பேக்கேஜ் மாதிரி போயிட்டாங்க. ஸோ இந்த கல்லூரிகளை நீங்கள் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா இவ்வளோ பணம் இருக்கணும். இதுலேயும் சில கல்லூரிகள் குறைந்த ஃபீஸில் உங்களுக்கு ஒரு நிறைந்த கல்வியை கொடுக்கக்கூடிய காலேஜஸும் இருக்குது. இந்த காலேஜ் எல்லாம் கட்டாயமாக பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் தயவு செய்து போய் விசிட் பண்ணுங்கள், காலேஜுக்குள்ளே சுற்றி பாருங்கள். நான் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் அந்த கல்லூரியில் இருக்காங்கிறத ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணிக்கங்க. நான் செக் பண்ணிட்டேன், ஆனால் நீங்களும் செக் பண்ணிக்கங்கன்னு சொல்கிறேன். சென்னையை பொறுத்தவரை நம்பர் 1 CIT சென்னை, நம்பர் 2 ஈஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜ் ராமாவரம் கேம்பஸ், சென்டர் ஆஃப் த சிட்டியில் சைலண்ட்டாக செம க்ரோத்தில் இருக்கிறாங்க. இவங்களுடைய ஒரு ரிவ்யூவும் நம்ம கம்ப்ளீட்டாக கொடுக்குறோம். அந்த ரிவ்யூ நீங்கள் பாருங்கள். இங்கே போட்டிருக்கக்கூடிய எல்லா கல்லூரிகளுடைய ரிவ்யூவும் உங்களுக்கு வரும், எல்லா கல்லூரியுடைய வீடியோஸும் உங்களுக்கு வரும். இதை தாண்டி கவர்மெண்ட் கல்லூரி வீடியோக்களும் வரும், செல்ஃப் ஃபைனான்சிங் வீடியோக்களும் வரும். நம்ம லிஸ்ட்டுக்குள்ளே போகலாம். நம்பர் 3 சவிதா என்ஜினியரிங் காலேஜ். நல்லா பார்த்துக்க, நான் சவிதா யூனிவர்சிட்டியை சொல்லலை, சவிதா என்ஜினியரிங் காலேஜை சொல்கிறேன். நம்பர் 4 RMK குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ். உங்களுக்கு 3 இன்ஸ்டிடியூஷன் இருக்குது. 3ல் நீங்கள் எங்கே சேர்ந்தாலும் ஒரே மாதிரி தான் எல்லா விஷயங்களும் இருக்குது, எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது. நம்பர் 5 ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ், ரொம்ப சூப்பராக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்பர் 6
ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சொல்லக்கூடிய பழைய கேம்பஸ் பீனலூர் செக் போஸ்ட் பக்கத்தில் அந்த பூந்தமல்லி ஹை ரோட்ஸ் அந்த ஒரு டோல் பக்கத்திலே இருக்குது. அந்த கேம்பஸ் சூப்பரான ஒரு ஸ்டாண்டர்டான கேம்பஸ். நம்பர் 7 சாய்ராம் குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷன். இவங்களுக்கு 2 இன்ஸ்டியூஷன் இருக்குது, 2த்தையும் ஒன்றா மெர்ஜ் பண்ணிட்டாங்க. ஸோ இவங்களும் நல்ல ஸ்டாண்டர்டாக சூப்பராக பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்பர் 8 RIT ராஜலட்சுமி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. நம்பர் 9 சென்ட் ஜோசப் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இவங்களுக்கும் 2 கேம்பஸ் இருக்குது. இந்த வருஷம் இந்த 2 கேம்பஸ் ஒன்றா மெர்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இங்கேயுமே நல்ல ஒரு குவாலிட்டியோட ஒரு செல்ஃப் எஸ்ட்ரீம்டாக செல்ஃப் டிசிப்ளின்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நிறையவே கிடைக்கும். நம்பர் 10 JNN இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி. இது வந்து ஒரு நல்ல க்ரோயிங் கேம்பஸ். ஒரு 4 இயர்ஸில் இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே அபரீதனமாக ஒரு க்ரோத்தை நோக்கி சூப்பராக பறந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ சூப்பராக இது உங்கள் சாய்ஸில் நீங்கள் வச்சுக்கலாம். இந்த கேம்பஸை பொறுத்தவரை கொஞ்சம் ஃபீஸ் கம்பேரபிளாக கம்மியாக இருக்கும். நம்பர் 11 பனிமலர் இன்ஜினியரிங் காலேஜ். உங்களுக்கு ஸ்டாண்டர்டான ஒரு காலேஜ், JPR குரூப்ஸில் உள்ள காலேஜ் இது. இவங்களும் ரொம்ப ஸ்டாண்டர்டாக பண்ணுறாங்க. ஸோ இந்த 11 இன்ஸ்டிடியூஷன்ஸில் நீங்கள் சென்னையில் போய் படிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் யோசிக்க வேண்டாம். உங்களுக்கு எந்த கல்லூரி இதில் பிடிக்குதோ, எங்கே உங்களுக்கு ஃபீஸிபிளாக இருக்கும், அந்த கல்லூரியில் இங்கே தாராளமாக ஜாயின் பண்ணலாம். கோயம்புத்தூர் பொறுத்தளவில் நம்பர் 1 PSG ITech. இந்த PSG ITech அப்படிங்கிறது அவங்களுடைய செல்ஃப் ஃபைனான்சிங் செகண்ட் இன்ஸ்டிடியூஷன். ஃபுல் அண்ட் ஃபுல் மெரிட் பேசிஸில் தான் கொடுக்குறாங்க. ஃபீஸ் கம்பேரபிளாக கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் இது ஸ்டாண்டர்டான ஒரு இன்ஸ்டிடியூஷன். நிறைய கோர் கம்பெனியும் சரி, சாஃப்ட் கம்பெனியும் சரி, சாஃப்ட்வேர் கம்பெனியும் சரி இங்கே வேலைக்கு வர்றாங்க. நம்பர் 2 ஸ்ரீ கிருஷ்ணா குரூப்ஸ். 2 காலேஜ் இருந்தது, போன வருஷமே இதை மெர்ஜ் பண்ணிட்டாங்க. ஸோ 2 காலேஜும் கம்பைன் பண்ணி இவங்க கொடுத்துட்ருக்காங்க. இந்த கேம்பஸை பொறுத்தவரை கொஞ்சம் ஃபீஸ் கொஞ்சம் போன வருஷத்துலேருந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி நிறைய பெற்றோர்னு சொன்னாங்க. பட் இருந்தாலும் உங்களுக்கு அஃபோர்டபுளாக இருந்தால் இந்த இன்ஸ்டியூஷன் ஒரு நல்ல இன்ஸ்டியூஷன். கோயம்புத்தூரை பொறுத்தவரை ஒரு ஸ்டாண்டர்டாக க்ரோ ஆகிட்டு இருக்காங்க. நம்பர் 3 குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, KCTன்னு சொல்லக்கூடிய கேம்பஸ். சூப்பராக எல்லா விதத்துலையுமே இன்றைக்கி இல்லை நேற்று இல்லை, ஒரு 30 வருஷமாக ஃபீல்டில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறாங்க. நம்பர் 4 ஸ்ரீ ஈஸ்வர் இன்ஜினியரிங் காலேஜ், கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய கேம்பஸ். உங்கள் எல்லாருக்குமே தெரியும். பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் இங்கே வந்து ரொம்ப சூப்பராக ட்ரெயின் பண்ணுறாங்க. ஸோ இவங்களும் நல்லா ஸ்டாண்டர்டாக க்ரோ ஆகிட்டு இருக்காங்க. கோரில் இன்னும் கொஞ்சம் இவங்க கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படின்றத மாதிரி தான் அந்த ஃபீட்பேக்ஸ் இருக்குது. பட் எனிவே இவங்களுமே வந்து பிளேஸ்மெண்ட்ஸ் ரெக்கார்டில் ஒரு மிகப்பெரிய பிளேஸ்மெண்ட்ஸை ஷார்ட் டியூரேஷனில் கொண்டு வந்திருக்காங்க. ஒரு சூப்பர் க்ரோத் உள்ள ஒரு கேம்பஸ், தாராளமாக போகலாம். நம்பர் 5 BSB குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷன் சொல்லி இவங்களுக்கு 2 இன்ஸ்டியூஷன் இருக்குது. இங்கே கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷனில் BSB இன்ஜினியரிங் காலேஜ் ரொம்ப சூப்பராக டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களும் 25 இயர்ஸ் 30 இயர்ஸ் எக்ஸலன்ஸ் உள்ளவங்க. ஒரு ஸ்டாண்டர்டோட ஒரு குழந்தைய கொண்டு போய் அங்கே கொடுத்தீங்கன்னா பர்ஃபெக்டாக அவங்க எப்படிப்பட்ட குழந்தையாக இருந்தாலும் அவங்கள கரெக்டாக ஒரு ஹியூமனிடேரியனாக ஒரு ப்ரொஃபஷனலாக மாற்றக்கூடிய ஒரு இன்ஸ்டியூஷன் சொன்னால் கண்டிப்பாக ஒரு ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறதும் ஒரு சேஃப்டி அப்படிங்கிறதும் இந்த கேம்பஸில் இருக்குது. பிளேஸ்மெண்ட்டுக்கு நீங்கள் தைரியமாக நம்பலாம். எ பிளேஸ் ஃபார் பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது அவங்களோட டேக்லைன். சூப்பரான பிளேஸ்மெண்ட். எந்த குழந்தையாக இருந்தாலும் அவங்க ஸ்டாண்டர்டுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது கன்ஃபார்ம்டுங்க. இங்கே அடுத்து கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சொல்லக்கூடிய இவங்களுடைய ஃபஸ்ட்டு கேம்பஸ். இவங்களும் இந்த வருஷம் குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷன் எல்லாத்தையும் ஒன்றா மிங்கிள் பண்ணுறதா சொல்லிட்டு இருக்காங்க. பட் அஃபீஷியல் ஆர்டர்ஸ் வரலை. பட் எனிவே இங்கே இருக்கக்கூடிய அந்த ஃபஸ்ட்டு கேம்பஸ் மயிலேறி பாளையத்தில் இருக்கிற கேம்பஸ் ஸ்டாண்டர்ட் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். ஒருவேளை மெர்ஜ் ஆகிடுச்சுன்னா எல்லாம் ஒன்று அப்படின்னு சொல்லுவாங்க. பட் போக போக தான் அது எப்படி இருக்குங்கிறது நம்ம பார்க்கணும். நம்பர் 7 KPR IT சொல்லக்கூடிய KPR இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி அரசூரில் இருக்கக்கூடிய கேம்பஸ் KPR குரூப்ஸ். இவங்களுமே நல்ல ஒரு ஸ்டாண்டர்டாக பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்பர் 8 ஸ்ரீ சக்தி இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜியோடைய ஸ்ரீ சக்தி கேம்பஸ் LNT பைபாஸில் கூடிய கேம்பஸ். இவங்களும் நல்ல ஸ்டாண்டர்டாக இப்போ இன்னும் கொஞ்சம் சீக்கிரத்தில் வந்து டெக்னோ பார்க்னு சொல்லி ஒரு IT கம்பெனியை அவங்க ஆரம்பிக்க போகிறாங்க. மேபி இந்த வருஷம் ஜாயின் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் கூடிய விரைவில் மிகப்பெரிய கம்பெனிஸ் எல்லாம் உள்ளே வரதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஸோ இவங்களுமே ஸ்டாண்டர்டாக சூப்பரான ஒரு க்ரோத் நோக்கி போகிறாங்க. ஸோ தைரியமாக இந்த கேம்பஸும் எடுக்கலாம். நம்பர் 9 MCETன்னு சொல்லக்கூடிய கேம்பஸ். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி. ஆக்சுவலாக இது கோயம்புத்தூரில் போட்டிருக்கேன், இது பொள்ளாச்சியில் இருக்குது. பொள்ளாச்சி ஏரியாவிலே அந்த பார்த்தீங்கன்னா இது ஒரே கேம்பஸ் தான், கொஞ்சம் ஸ்டாண்டர்டான கேம்பஸ். ஸோ தாராளமாக இங்கேயும் நீங்கள் போகலாம். அடுத்து JCT ஜெகநாத் சேரிட்டபிள் எஜுகேஷன் அண்ட் ஹெல்த் கேர் ட்ரஸ்ட் மூலமாக நடத்தக்கூடிய கேம்பஸ். இந்த கேம்பஸுமே கடந்த 4 இயர்ஸாக நல்ல ஸ்டாண்டர்டாக க்ரோ ஆகிட்டு இருக்காங்க. ஆரம்பத்தில் இவங்க ரொம்ப பீக்கில் இருந்தாங்க. இந்த கேம்பஸுடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா ஸ்பெஷல் கோர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய பெட்ரோலியம், பெட்ரோகெமிக்கல், பயோடெக்னாலஜி அண்ட் பயோகெமிக்கல், மெக்கானிக்கல் அண்ட் சிவில்ங்கிற மாதிரி கோரில் இவங்க ரொம்ப ரொம்ப பிஸ்து சரியான லேபு ஃபண்டாஸ்டிக்கான வச்சுருக்காங்க. உண்மையிலே இந்த க்ரோத் ரேட்டு வந்து இவங்களுக்கு வந்து நம்ம பார்க்கலாம். இந்த க்ரோத் ரேட் நல்லாயிருக்கு. ஃபீஸும் ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளாக கம்மியான ஃபீஸில் கொடுத்துட்ருக்காங்க. அடுத்து ரத்தனம் குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷன், ரத்தனம் காலேஜ், ரத்தனம் இன்ஜினியரிங் காலேஜுங்க. இதுவுமே வந்து உங்களுக்கு பொள்ளாச்சி ரோட்டில் இருக்கக்கூடிய கேம்பஸ். கொஞ்சம் நல்லா கம்ப்யூட்டர் சென்ட்ரிக்கில் வந்து நல்லா க்ரோ ஆகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த கேம்பஸ் பொறுத்தவரையும் அதே மாதிரி இதுக்கு ஈக்குவலண்ட்டாக நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா
KIT கலைஞர் கருணாநிதி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியோட கேம்பஸுமே பார்க்கலாம். இந்த 2 கேம்பஸுமே நல்லா க்ரோ ஆகிட்டு இருக்காங்க. இந்த வருஷம் கொஞ்சம் நிறையவே டொனேஷன்ஸ் வந்து கொஞ்சம் வாங்குறாங்க. போன வருஷம் வரைக்கும் இங்கே டொனேஷன் இல்லை, இந்த வருஷம் டொனேஷன் அப்படிங்கிறது இவங்க ரைஸ் பண்ணியிருக்காங்க. பட் இவங்களும் ஒரு ஸ்டாண்டர்டாக க்ரோ ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு நல்ல இன்ஸ்டியூஷன்ஸ், ஸ்டாண்டர்டாக நல்ல பிளேஸ்மெண்ட்ஸும் கொடுத்துட்ருக்காங்க. கொஞ்சம் பிஸ்னஸ் மோட்டோவில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்து கேம்பஸில் இருக்குது. பட் எல்லாருமே பிஸ்னஸ் இருந்தாலும் இது சமீபத்தில் கொஞ்சம் பிஸ்னஸ் மோட்டோ அதிகமாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ ஆன் த ஹோல் இந்த கோயம்புத்தூரை பொறுத்தவரை இந்த 11 கேம்பஸ் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சாய்ஸாக இருக்கும். ஸோ அதர் தென் கோயம்புத்தூர் அப்படின்னு பார்க்கும்போது சில டிஸ்ட்ரிக்டில் ஈரோடு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பன்னேராமன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, சத்தியமங்கலம், இது எல்லாருமே போய் பார்க்க வேண்டிய ஒரு கல்லூரி. தமிழகத்திலேயே ஒரு கல்லூரியை போய் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சா ஆஸ் அ ப்ரொஃபஸராக எனக்கு பிடிச்ச 2 இன்ஸ்டியூஷன், 1 பன்னாரியம்மன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, 2 RMK குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷன்ஸ். இது ரெண்டுமே ரொம்ப ஸ்டாண்டர்டாக பண்ணுறாங்க. மற்ற எல்லாருமே இப்போ சரியில்லையா அப்படின்னு கேட்கக்கூடாது. ஒவ்வொருத்தவங்க ஒரு இதில் ரொம்ப பாசிட்டிவாக இருக்காங்க. சில சின்ன விஷயங்கள் வந்து அங்குமுகமாக ஒரு சின்ன டிஸ்டர்பன்சஸ் வந்து இருக்கலாம். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா இப்போ வந்து RMK பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உள்ளே போனால் கொஞ்சம் டிசிப்ளினாக இருப்பாங்க, ஆனால் நமக்கு ஸ்ட்ரிக்டாக இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி பனாரமன் கேம்பஸ் பார்த்தீங்கன்னா பெரிய கேம்பஸ், ஸ்கில் பேஸ்டு கோர்சஸ், ஊரை விட்டு ரொம்ப தூரம் தள்ளி இருக்குது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு கேம்பஸும் சின்ன பாசிட்டிவ் நெகட்டிவ் இருந்தாலும் ஒரு ஸ்டாண்டர்ட் அப்படின்னு பார்க்கும்போது பனாரமன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி தாராளமாக நீங்கள் எடுக்கலாம். ஈரோட்டில் கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ் சொல்லக்கூடிய கொங்கு கேம்பஸ் தாராளமாக நீங்கள் எடுக்கலாம். ஈரோடில் இன்னொரு முக்கியமான கேம்பஸ் ஈரோடு செங்குந்தர் இன்ஜினியரிங் காலேஜ், ஃபேண்டாஸ்டிக்கான கேம்பஸ். உண்மையிலே வந்து பைபாஸ்லேருந்து ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் உள்ளே போய் பார்த்தவொடனே ஒரு மிரட்டுறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த இடத்துல இவ்வளோ பெரிய ஃபெசிலிட்டியாக கட்டாயம் ஒவ்வொரு பேரண்ட்ஸும் இந்த பன்னாரியம்மன் கொங்கு பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க இந்த கேம்பஸையும் கட்டாயம் போய் பாருங்கள். ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே கொஞ்சம் ஃபீஸும் கம்மியாக இருக்குது, சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் இருக்குது, பிளேஸ்மெண்ட்ஸ் நல்லா இருக்குது. முக்கியமாக சொல்லப்போனால் ரிசர்ச்சில் வேறு லெவல் பண்ணியிருக்கிறாங்க. ஒவ்வொரு லேப்புமே பார்க்க வேண்டிய லேபு ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கு மிகப்பெரிய இன்புட்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இந்த 3 கேம்பஸுமே ஈரோடில் ஃபேண்டாஸ்டிக்காக நீங்கள் போய் சேர வேண்டிய ஒரு கல்லூரி. பொள்ளாச்சி நம்ம அதுக்கு முன்னாடி எடுத்தோம், ஏற்கனவே நான் மகாலிங்கம் இன்ஜினியரிங் காலேஜ் சொல்லிட்டேங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு பொள்ளாச்சியில் இருக்கக்கூடிய கேம்பஸ், அந்த ஒரே ஒரு கேம்பஸ் பொள்ளாச்சியில் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். சேலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சோனா இன்ஜினியரிங் காலேஜ் அப்படிங்கிறது தான் சேலத்தில் அந்த ஒரே ஒரு கேம்பஸ், ரொம்ப ஸ்டாண்டர்டாக நீங்கள் கொடுக்குற பணத்துக்கு வேல்யூ உள்ள ஒரு கேம்பஸாக எடுத்துக்கலாம். திருச்சி அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா SRM TRP, சென்னையில் இருக்கக்கூடிய SRM குரூப்ஸ்னுடைய SRM TRP. இப்போ லாஸ்ட் 2 இயர்ஸாக இவங்க நியூ டீம் வந்து உள்ளே இறங்கியிருக்காங்க. இவங்களோட ரிசர்ச் ஆகட்டும், டீச்சிங் ஆகட்டும், பிளேஸ்மெண்ட்ஸ் ஆகட்டும் வேறு லெவல் எடுக்கிறாங்க. சென்னையில் படிக்கும்போது உங்களுக்கு என்னெல்லாம் கிடைக்குமோ அது அத்தனையும் கண்டிப்பாக இந்த கேம்பஸ்லையும் ஸ்டாண்டர்டாக கிடைக்கும். தாராளமாக இதை நீங்கள் எடுக்கலாம். அடுத்து பார்க்கும்போது சாரநாதன் இன்ஜினியரிங் காலேஜ் திருச்சியில் ஒரு ஸ்டாண்டர்டான காலேஜ். நீங்கள் கொடுக்குற பணத்துக்கு கொஞ்சம் வேல்யூ இல்லை. திருச்சியில் இருக்கக்கூடிய 2 கேம்பஸ்னால் இது இப்போதைக்கு டாப் கேம்பஸ்னால் இந்த 2 கேம்பஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். கரூர் அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது VSP குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கரூர் கேம்பஸ் கிட்டத்தட்ட 25 இயர்ஸ் ஆகிட்டாங்க. இவங்கெல்லாம் ப்ரூவன் ஆக்சுவலாக பிளேஸ்மெண்ட்டுக்கு ஆகட்டும், உங்களுக்கு டிசிப்ளின் ஆகட்டும், இல்லை வந்து உங்களுக்கு சேஃப்டி ஆகட்டும், இல்லை வந்து உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் ஃபெசிலிட்டி ஆகட்டும், இல்லை வந்து உங்களுக்கு கேம்பஸில் இருக்கக்கூடிய இப்போ லைஃபுமே மாற்றிட்டாங்க. இப்போ வந்து கரண்ட் ஜென்சி கிட்ஸுக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து இந்த கரூர் கேம்பஸில் அதே மாதிரி கோயம்புத்தூர் கேம்பஸ்லேயும் மாறி இருக்குங்கிறது ஒரு குறிப்பிடத்தக்க விஷயமா நான் இங்கே நான் பதிவு பண்ணுறேன். ஏன்னா எல்லா ஜென்சி கிட்ஸும் என்னோட எதிர்பார்ப்புக்கு தகுந்த மாதிரி கல்லூரியும் கொஞ்சம் மாற்றங்களை செஞ்சுருக்கிறாங்க. ஸோ எப்படி சார் இந்த 30 கல்லூரிகளில் நான் போய் படித்தா எனக்கு என்ன கிடைக்குன்னா உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். நம்பர் 1 கேம்பஸ் சூப்பராக இருக்கும். நம்பர் 2 ஃபேக்கல்ட்டி நல்ல ஸ்டாண்டர்டான நல்ல ஃபேக்கல்ட்டிஸ், நல்ல மென்டார்ஷிப் கிடைக்கும். நம்பர் 3 ரிசர்ச் போன்ற தாட் ப்ராசஸ் ரிசர்ச் பண்ணுறதுக்கோ, இல்லை ஒரு பப்ளிகேஷன்ஸ் கொடுக்கறதுக்கோ, இல்லை ஒரு இனோவேஷன் பண்ணுறதுக்கோ, ஒரு ப்ராடக்ட் டெவலப் பண்ணுறதுக்கோ, ஒரு ஆண்டர்ப்ரனர் ஆகிறதுக்கோ, ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணுறதுக்கோ நல்ல ஒரு எக்கோ சிஸ்டம் இருக்குது. அடுத்து சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸுங்கும் போது கரண்ட் டெக்னாலஜி தகுந்த மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரி கூட பார்ட்னர் பண்ணி நிறைய சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. பிளேஸ்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது தெரிக்க விடுறாங்கன்னே சொல்லலாம். எல்லாரும் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு ஸ்டூடெண்ட்ஸுடைய கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி கொடுத்துட்ருக்குறாங்க. குவாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது NAC, NBA, இந்த ISRO, NIRF ரேங்க்குக்கு அப்ளை பண்ணியிருக்கிறது. சில பேர் ரேங்கிங் வாங்கியிருக்காங்க, சில பேர் இன்னும் அப்ளை பண்ணியிருக்காங்க, சில பேர் ரேங்கிங்கில் வராமலும் இருக்காங்க. ஸ்போர்ட்ஸ் ஃபெசிலிட்டி சூப்பராக கொடுத்துட்ருக்குறாங்க. காலேஜ் லைஃப் இப்போ இருக்கிற மாதிரி ஜென்சி கிட்ஸுக்கு எனக்கு வைப்பாக வேணும், அப்பப்போ ஒரு கன்சர்ட் வேணும், ஒரு வந்து ஃப்ளாஷ் மாப் வேணும், நாங்கள் அப்பப்போ ஒரு டான்ஸ் பண்ணணும் அப்படின்னா இது எல்லா காலேஜுமே எல்லாத்துக்குமே அலோவ் பண்ணுறாங்க. ஹாஸ்டல்ஸ் அண்ட் ஃபுட் ஃபெசிலிட்டி அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஹாஸ்டல்ஸ் நல்லா இருக்குது, ஃபுட் ஃபெசிலிட்டி கம்ஃபர்டபுளாக இருக்குது. நீங்கள் கொடுக்குற பணத்துக்கு வேல்யூ இருக்கான கட்டாயம் வேல்யூ இருக்குது. ஸோ இந்த கேம்பஸ் உங்கள் செலெக்ஷன் இருந்தால் நான் ஒரு தப்பான கல்லூரியை செலக்ட் பண்ணிட்டேன்னு சொல்லி என்றைக்குமே நீங்கள் வருத்தப்படுறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ இந்த மாதிரி இன்னும் அடுத்து 30 கல்லூரிகள் நம்ம லிஸ்ட் அவுட் பண்ண போகிறோம். அந்த கல்லூரிகளை பற்றி பார்ப்போம். தொடர்ந்து பேசுவோம். மனிதர்கள் உங்களுடன் சுரேஷ், இணையத்திலும் இதயத்திலும். பை பாய்.